ஹலோ பிரைஸ் லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேதவசனம் 1 கொரிந்தியர் 13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாமும் நம்மில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூற வேண்டும் என்ற பிரதான கட்டளையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 13 நம்ம அதை பார்க்க முடியும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானவைகளை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இப்படி 1 கொரிந்தியர் 13 நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் தேவ அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். தனக்கு தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்த அன்புதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கல்வாரி சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஜீவனை முப்பு கொடுத்தார். அந்த அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவரை பரிகாசம் பண்ணினார்கள், காரி துப்பினார்கள், இன்னும் பலதரப்பட்ட கொடுமைகளை செய்தார்கள். ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவர் அங்கே சொல்கிற ஒரு காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே, அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லுகிறார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கலாத்தியர் 5 நம்ம ஆவியின் கனியில் முதலாவது அன்பு வருகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா மாம்சத்தின் கிரியைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பிசாசின் தந்திரங்களை நம்ம கையில் எடுக்காதபடிக்கு ஆவியின் கனியுடையவர்களாய், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது ஆவியின் கனி நம்மில் வெளிப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.